நம்ம எல்லாருக்குமே முருகன் அப்படின்னு சொன்னாலே தமிழ் கடவுள், தமிழ் தலைவன் அப்படி இப்படின்லாம் ஒவ்வொருத்தங்க ஒரு ஒரு விஷயத்தை முருகனோட அசோசியேட் பண்ணிப்போம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் முருகனோட பயங்கரமாக அசோசியேட் ஆகும். ஆனால் முருகனை பற்றி நம்மளுக்கு எத்தனை விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் தெரியும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஜீசஸை பற்றியோ ராமரை பற்றியோ இல்லை அல்லாவை பற்றியோ தெரிஞ்சதை விட முருகனை பற்றி கம்மியாக தான் தெரியும். சுற்றி 1000 கோவில் இருக்குது. ஆனால் அந்த இதிகாச கதைகள்லாம் என்ன சொல்லுது, முன்னாடி இருக்கிற மித்தாலஜிலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதா இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னா, தைப்பூசம் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தைப்பூசம் லீவ் வந்துருச்சு, சூப்பர் ஜாலின்லாம் சொல்றாங்க. பட் எதுக்கு செலிப்ரேட் பண்றாங்க? சரி, அதை கூட விடுங்க. முருகன் சூரனை கொன்னாச்சு, அதனால பயங்கரமா சூரசம்ஹாரம்லாம் நடக்கும், பயங்கரமா திருவிழாலாம் நடக்கும் தெரியும். அதுக்கப்புறம் முருகன் என்ன பண்ணாரு? ஏன்னா இதெல்லாம் முருகன் பண்றப்போ ஸ்டில் ஹி வாஸ் அ டீனேஜர்னு உங்களுக்கு தெரியுமா? அலெக்சாண்டர் முதல்ல படைய போய் தோற்கடிச்சு வரப்போ ஹி வாஸ் அன் டீனேஜர். பட் அதுக்கப்புறம் அலெக்சாண்டரோட கதைன்னு ஒரு மிகப்பெரிய கதை இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி முருகனோட கதையில நம்மளுக்கு ப்ராபப்ளி அவரோட சின்ன வயசு கதை மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா இந்த மித்தாலஜி நம்ம அதிகமாக முருகனை சொல்லிட்டு இருக்கிறதுனால இந்த முருகனை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் தேடி போய் பார்த்தப்போ நிறைய கேரக்டர்ஸ்லாம் புதுசா இருந்துச்சு. முருகனோட சீஃப் கமாண்டர், அதாவது தளபதி யாருன்னு தெரியுமா? வீரபாகு அப்படிங்கிற ஒரு கடவுள். இந்த வீரபாகு எல்லா முருகன் கோவிலையும் சிலை இருக்குது, ஆனா நம்ம கவனிக்க மாட்டோம். வாகு தேவர் அப்படிங்கிறவங்க ஒரு மெசஞ்சரா இருந்திருக்காங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே போகலாம். சிங்கமுகன் அப்படின்னு ஒரு எனிமி இருந்திருக்காங்க, தரகாசுரன் இருந்திருக்காங்க, சூரபத்மன் இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பயங்கர ஃபேசினேட்டிங்கான ஸ்டோரி, ஒரு ஹீரோ ஸ்டோரி இருந்துச்சு. பட் நம்ம நிறைய பெருசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இன்னைக்கு வீடியோவில் அதை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். யார் இந்த முருகன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன் இவ்வளவு வெறியா சாமி கும்பிடுறாங்க? நீங்கள் மலேசியா, தமிழ்நாடு ஓகே நம்ம கும்பிடுறோம், விட்டுருங்க. ஆனால் மலேசியாவுக்கு போன தமிழர்களாக இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், ஃபிஜியா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அங்கே இருக்கிற தமிழர்கள் யாரை கும்பிடுறாங்களோ இல்லையோ முருகனை பற்றி விடவே மாட்டேங்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க டைட்டா. அப்படி முருகன் என்ன பண்ணிட்டாரு? எதனால அங்கே இருக்கிறவங்க இவ்வளோ ஃபேசினேட்டிங்காக ஃபேனாக இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, முருகனும் அதுக்கேற்ற மாதிரி நிறைய சமயங்கள் டிவோட்டீஸ்க்கு பண்ணியிருக்காரு இதிகாச கதைகள் படியே. ஸோ அது என்னங்கிறத பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி மித்தாலஜிக்கல் வீடியோஸ் கூட உங்களுக்கு பார்க்க பிடிக்கணும், யூடியூபும் புரிஞ்சுக்கும், எனக்கும் இந்த மாதிரி நிறைய மேக் பண்ண தோணும். அண்ட் அப்போ தான் எம்ஜி ஸ்கொயரில் இத்தனை பேர் இருக்கிறப்ப இந்த மாதிரி ரேரான கதைகளை உங்ககிட்ட சேர்க்கவும் தோணும். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான ஸ்டோரி. முருகன் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறக்கிறாங்க. பிறந்ததுக்கப்புறம் ஹிமாலயாஸில் இருக்காங்க. இருக்கிறப்ப வீட்டுக்குள்ளே பிரச்சனை வருது. அண்ணனை எல்லாருமே இந்த பெட் பேரண்டிங்னு சொல்லுவாங்கள்ல, அப்பா அம்மா பையன் அண்ணன் மேலே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தம்பி இருந்துக்கிட்டு பரவாயில்ல நான் தனியாகவே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாரு. வந்த இடம் தான் நம்ம பழனி. இங்கே செட்டில் ஆகிடுறாரு. அண்ட் இங்கே தான் செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு தமிழ் கடவுள் ஆனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த மொத்த கதையுமே பார்க்குறப்போ நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் எல்லா இடத்துலையும் தமிழ் ரெஃபரன்ஸ் தான் இருக்குது. அவங்க இமயமலையை பக்கத்து வீட்டு இடம் மாதிரி தான் சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு லைன் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கந்த புராணமாக கந்த புராணம் தமிழில் நம்ம சொல்லலாம். இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சரவண பொதிகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சரவண பொதிகை லேக்கில் முருகன் குளிப்பார் அப்படின்னு ஒரு ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. சரவண பொய்கை இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஆவினன்குடி பழனியில் நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். ஸோ பழனி கிட்ட இருக்குன்னு சொல்லுவேன். பட் இந்த சரவண பொய்கை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையில் இருக்கிற ஒரு லேக்கோட பேர் சரவண பொய்கை அப்படின்னு இருந்துச்சு. அங்கே தான் முருகன் குளிப்பாருன்னப்போ அங்கே வரைக்கும் தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்களா? இதிகாசங்கள் படி சொல்கிறேன், அந்த கல்ச்சர் படியே அங்கே தமிழ் பேசின மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்குது. பட் எனிவே, கம்மிங் பேக் டு ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துடுறாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் சவுத் இந்தியாவை ப்ரிடாமினண்ட்டாக 3 பேர் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை தான் நம்மளுக்கு தெரியாது. இந்த கதை தெரியும், கிளம்பி வந்த கதை தெரியும். இதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், 3 பேர் ப்ரிடாமினண்ட்டாக ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரபத்மன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. இரண்டாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா தரகாசூரன் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அண்ட் மூணாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிங்கமுகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க. இந்த 3 பேரில் சூரபத்மன் அண்ட் தரகாசூரன் ரொம்ப என்ன சொல்ல, பாகுபலி படத்தில் வர்ற இந்த பல்வால் தேவன் மாதிரி ரொம்ப ரகடான ரூலர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாலாம் இல்லை. அவங்க அவங்களோட டாமினன்ஸை காமிக்கிறதுல மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த சிங்கமுகன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு கேரக்டர் ஆப்போசிட் சைடில் இருந்தாலும், மக்களை ஆட்சி சைடில் ரொம்ப ரூடாக இருந்தால் கூட சிங்கமுகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு மன்னன் ஓரளவுக்கு சென்சிபிளான மன்னனாகவும் இருந்திருக்காங்க. ஓகே, மக்கள்கிட்ட இதெல்லாம் கொடுக்கணும், இந்த அளவுக்காவது அவங்களை ஹாப்பியாக வச்சுக்கணுங்கிற ஒரு கன்சிடரேஷனும் இருந்திருக்குது. ஸோ 3 பேர் ஒரே கிளான் தான், ஓகேவா, ஒரே கூட்டத்தில் இருக்கிறவங்க தான், ஒன்றா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. 3 பேர் ரொம்ப ரகடான ஆட்கள், ஓகேவா. இதுக்கு நடுவில் முருகன் இங்கே வந்துடுறாரு. அண்ட் முருகன் நம்மளோட தமிழில் திணை அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க, லேண்ட் மாஸ் எல்லாம் பிரித்து வைப்பாங்க. ஸோ முருகன் யாரா கேரக்டர் காமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
அவர் வந்து காட்டுக்குள்ளே இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன், மலையிலையும் காடுகள்லையும் இருந்த ஒரு பர்டிகுலர் பர்சன். ஜென்ரலாக ஹீரோன்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய இவங்களுக்கு என்ன சொல்ல, ராஜாக்களுக்கும் மிகப்பெரிய அரண்மனையில் பிறந்திருப்பாங்க. இன்ட்ரோடக்ஷனே வந்து பாகுபலி படத்தில் வர மாதிரி. இப்போ ராமருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தானே இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். பட் முருகனுக்கு அந்த மாதிரிலாம் கதையில் இல்லை. அவங்க சிவன் பார்வதின்னு சொல்கிறாங்களே தவிர அவரோட மோஸ்ட் ஆஃப் த ஸ்டோரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் காட்டுக்குள்ளே எப்படி போயிட்டு இருந்தார், இப்படி வேட்டையாடிட்டு இருந்தார், மக்களோட மக்களாக இருந்தார். இன்ஃபேக்ட் அப்போ இருந்த தமிழ் லிட்ரேச்சரில் இருந்த கடவுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம இப்போ கும்பிடுறதே கிடையாது. மாயோன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம விஷ்ணுவை வந்து மாயோனா அடாப்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது வந்து முருகன், குறிஞ்சி நிலம் அதெல்லாம் சொல்கிறாங்க. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை அப்படின்னு சொல்லப்படுற சாமி. அவங்கள நம்ம இப்போ எல்லாருமே மறந்தே போயாச்சு. பொன்னியின் செல்வன் படத்தில் அந்த கொற்றவை ரெஃபரன்ஸ் நிறைய வரும். வார் காட், அவங்க போருக்கு வந்து போகக்கூடிய ஒரு பர்டிகுலர் கடவுள். அப்புறம் வந்து இந்திரனை கும்பிட்டுருக்காங்க, வருண பகவானை கும்பிட்டுருக்காங்க, அப்புறம் வந்து அக்னியை கும்பிட்டுருக்காங்க. அதாவது நீர், நெருப்பு, ஆகாயம்னு எர்த்தில் இருக்கிற பேசிக்கான எலிமெண்ட்ஸையும் அது போக வந்து மனிதர்களோட பேசிக்கான இமோஷன்ஸையும் தான் வந்து அந்த காலகட்டத்தில் கும்பிட்டுருக்காங்கன்னு தெரியுது. ஏன்னா இந்த கந்தா புராணம் வாசிக்கிறப்போ இதுதான் மெஜாரிட்டியாக இருக்குது. மாயோன், அப்புறம் வந்து முருகன், குறிஞ்சி மலைகளில் வாழ்கிற ஒருத்தங்க, கடல் கிட்ட வாழக்கூடியவங்களுக்கு வருண பகவான், அதே மாதிரி வந்து நெருப்பை கும்பிட்டுருக்காங்க. ஸோ இதை தான் வந்து இங்கே இருக்கிற தமிழக மக்கள் வந்து கும்பிட்டுருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரிய வருது. பட் எனிவே இதில் வந்து முருகனும் இருக்கார். இங்கே மக்கள் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் யாரோட டிவோட்டீஸாக இருந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாயோனோட டிவோட்டீஸாக, மேஜர் காடாக வந்து மாயோன் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாயோனை கும்பிட்டுருக்கப்போ முருகனும் இங்கே வராங்க. ஸோ ஹீ இஸ் லைக் சம்மன், ஒரு டீனேஜர், காட்டுக்குள்ளே சுற்றிட்டு ஃபன் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஹேண்ட்ஸம் லுக்கிங், ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பர்டிகுலர் பர்சன். அவங்க வந்து இங்கே இருக்கிறப்போ இங்கே அந்த 3 பேர் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டுருக்காங்க. பயங்கரமாக மக்கள்லாம் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. சின்ன சின்ன குறுநில மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் 3 பேர் கொண்டு போய் அவங்களெல்லாம் பயங்கரமாக தொல்லை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் முருகன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முருகன் வந்து இப்போ அவருக்குன்னு ஒரு கேங் வந்துருச்சு, அவருக்குன்னு ஒரு பஞ்ச் ஆஃப் பீப்புள், இந்த ரயாட்ஸ்லாம் நடக்கும்ல, அதுக்குன்னு ஒரு தலைவன் இருப்பான் தெரியுமா. ஜெயிச்சா வந்து ஆட்சி, இல்லைனா தீவிரவாதின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அந்த நடுத்தர இடத்துல அந்த போருக்கு போயிட்டு இருக்கிற மாதிரி வந்து ஹி ஹாஸ் அ பஞ்ச் ஆஃப் பீப்புள். அண்ட் அதுக்கு வந்து தலைவனாக முருகன் இருக்காரு. அதில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்காங்க, சீஃப் கமாண்டராக வந்து வீரபாகு அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட மெயின் மெசஞ்சராக வந்து வீரவாகு தேவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ முருகன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வீரவாகு தேவர் அப்படிங்கிறவர் வந்து அனுப்பி விடுறாங்க சூரபத்மனோட கிங் அண்ட் அவங்களோட ஆட்சி செய்கிற அரண்மனைக்கு அனுப்பிச்சி விடுறாங்க. சூரபத்மன் எங்கே இருந்தாங்க, எந்த ஊருக்காரங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விக்ரம கேந்திரம் அப்படிங்கிற ஊர் ஈஸ்ட் கடலில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈஸ்ட் சி எதுன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து இப்போ நம்ம டெக்னிக்கலாக இந்தியன் மேப் பார்க்குறப்போ ஈஸ்ட் சி வந்து நம்ம பே ஆஃப் பெங்கால் சொல்லலாம். பே ஆஃப் பெங்காலில் வந்து அந்த அவங்களோட இடம் இருந்துச்சு. சூரபத்மன் அவங்க தான் அந்த கடலுக்குள்ளே தான் அவங்க ஆட்சியிருந்தாங்க. கடலுக்குள்ளே இருந்த ஒரு பர்டிகுலர் மன்னர். இந்த ஆர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு சாமியாக தான் காமிக்கிறாங்க. கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு அசுரனாக காமிக்கிறாங்க. ஸோ கடலுக்குள்ளே வந்து சூரபத்மன் வந்து விக்ரம கேந்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த விக்ரம கேந்திரத்துக்கு வந்து முருகன் வந்து தன்னோட சீஃப் மெசஞ்சராக வீரவாகு தேவரை வந்து அனுப்பிச்சி விட்றாங்க. ஸோ அங்கே போன இடத்துல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வீரவாகு தேவரே வந்து சிறை பிடிச்சிட பார்க்குறாங்க. பிடிச்சிட்டு என்ன முருகன் என்ன சின்ன பசங்களா, நீங்களாம் விளையாட்டு காமிக்கிறீங்களா, நான் யார் தெரியுமா, சூரபத்மன் எவ்வளோ பெரிய ஆள், என்னை நீங்களாம் வந்து போட்டுருவீங்களா தெரியுமா, அப்படி இப்படின்லாம் பேசுகிறாரு. அடுத்து வந்து என்னடா மெசஞ்சரே பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தன்னோட சீஃப் கமாண்டரான வீரபாகுவை வந்து முருகன் அடுத்து அனுப்பிச்சி விட்றாரு. இப்போ என்னன்னா, பொதுமக்களுக்கு பிரச்சனை பண்ணுறது, நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒரு மெசஞ்சர் அனுப்பிச்சு அவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணுன்னு தான் சொன்னேன். கூட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு ஆசை இல்லை. அவங்கள ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னப்போ நான் என்னோட மெசஞ்சரையும் நீ பிடிச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் என்னோட படை தளபதி அனுப்புகிறேன். ஸோ முருகனுக்கு வந்து ஒரு 9 பேர் வந்து முருகனோட சீஃப் கமாண்டர்ஸ்னு சொல்கிறாங்க. நவ வீரர்கள்னு அவங்களுக்கு பேராம். ஸோ அந்த நவ வீரர்களில் சீஃப் வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாகுங்கிறவர். ஸோ வீரபாகுவே முருகன் அனுப்புறாரு. ஸோ நம்பர் 2 இன் செயின் ஆஃப் கமாண்ட். ஸோ இவங்கெல்லாம் வந்து இப்போ ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஆர்மின்னு கூட நம்ம சொல்லலாம். இல்லை ஒரு குட்டி லெவல் ஆஃப் ஆர்கனைஸ்டு ஆர்மின்னு சொல்லலாம். ஒரு மேசிவ் லெவல் இல்லைனா சின்ன லெவல் ஆஃப் ஆர்மின்னு கூட சொல்லலாம். அப்போ உங்களோட சீஃப் கமாண்டரே அனுப்பிச்சி விட்றாங்க. வீரபாகு அங்கே போய் வந்து பேசுகிறாராம். எங்கள் அந்த கடலுக்குள்ளே இருக்கிற வீரமா கேந்திரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து போய் பேசுகிறாராம். அங்கே பேசுகிறப்போ இந்த மாதிரி என்னோட மெசஞ்சரை பிடிச்சிட்டிங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க, நீங்கள் விடலைன்னா நாங்கள் சண்டைக்கு வருவோம், தயாராக இருந்துக்கோங்க அப்படின்னப்போ அங்கே இருக்கிறவங்களாம் பயங்கரமாக சிரித்து அவமானப்படுத்தியிருக்காங்களாம். இன்ஃபேக்ட் இங்கே ராமாயணத்தில் வந்து ஆஞ்சநேயருக்கு உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கல, அவரே வாழை வச்சு ஒரு இடம் உருவாக்குனாருன்னு சொன்ன மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ வீரமா கேந்திரத்துக்கு போயிருந்தப்போ வீரபாகு அவங்களுக்கு வந்து இடமே கொடுக்கல, உட்கார்றதுக்கு சீட்டே கொடுக்கல. ஸோ இவங்க வந்து அப்படிலாம் அலட்சியப்படுத்தினாங்க. அதெல்லாம் தாண்டி வீரபாகு வந்து அவங்க கிட்ட இருந்தாலும் மெசேஜை கன்வே பண்ணார். அவங்க கேட்டுட்டு என்னடா புடி பசங்களை என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வீரபாகுவை பிடிச்சி ஜெயில் பண்ணுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டாங்களாம். வீரபாகு வந்து ஆனால் அது எல்லாத்தையும் மீறி அந்த இடத்துல இருந்தும் தப்பிச்சு வந்திருக்காரு. இதுவும் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே தான் நடக்குது. ஸோ எனக்கு ராமாயணத்தோட நிறைய ரெஃபரன்ஸ் இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ப்ரீடேட்ஸ் ராமாயணங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் இன்னும் பழமையாக இருக்குது.
ஸோ இவங்க வந்து அங்கே கடல்ல இருந்து அந்த அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு வந்துடுறாங்களா. வர்ற வழியில் வந்து ஏகப்பட்ட பேரை வந்து இவங்க கொண்டுட்டு வராங்க, அவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு சின்ன பேட்ச் ஆஃப் பீப்புளோட. ஏன்னா தளபதி போயிருக்கிறது மெசஞ்சரில், தளபதி போகிறப்போ குட்டி ஆர்மியோட போவாங்களே, அந்த குட்டி ஆர்மி வந்து முருகனோட ஆர்மி வந்து முருகனேங்க கிடையாது, ஆனால் வீரபாகும் அந்த நவ வீரர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களில் சில பேரும் அவங்களுக்கு இருந்த குட்டி ஆர்மியை வச்சுக்கிட்டு இந்த சூரனோட நிறைய ஆர்மி பீப்புள் அடிச்சு துவம்சமாக்கிட்டு அங்கேருந்து தப்பிச்சு இங்கே வந்துடுறாங்களாம். வந்ததுக்கப்புறம் வந்து போர்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. இதை நிறைய பேர் எங்கே கனெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அறுபடை வீடு அப்படின்னா 6 படை வீடு அப்படிங்கிறது வந்து 6 வார் கேம்ப் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. 6 இடத்துல வார் கேம்ப் வச்சுருந்தாங்க, நவ வீரர்கள் இருந்தாங்க, ஒவ்வொருத்தங்க ஒரு இடத்துல இருந்த வார் கேம்ப், வாருக்கு போகிறதுக்கு பேஸ் கேம்ப் வைப்பாங்கல்ல. உக்ரைன் ரஷ்யாலலாம் பார்த்தீங்கன்னா பேஸ் கேம்ப் ஒரு இடத்துல ஒரே நேரத்தில் ஒரு இப்படி என்டர் ஆக மாட்டாங்க, ஒரு இடத்துல இருந்து பஞ்ச் ஆஃப் அட்டாக் இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் கூட நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க. பட் அதுக்குள்ளே நம்ம பெருசாக போக வேணாம், அது வந்து அந்த வேர்ட் பிளே, வார்த்தையில் இருக்கிற பிளே. இப்போ கோயிலுங்கிறது வந்து மன்னன் வாழ்கிற இடம்னு கூட ஒரு தியரி இருக்குது. ஏன்னா கோனா மன்னன், இல்லைன்னா இல்லம். ஸோ அப்போ கோயிலுங்கிறது மன்னன் வாழ்ந்துட்டு இருந்தது தான் வீடு. ஸோ அதுக்குள்ளே வந்து சாமி இருந்தாங்களே தவிர அது மெயினாக மன்னன் வாழ்கிறதுக்கான இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்சி செய்கிறதே சாமிங்கிறதுனால வந்து அப்படி வைப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து வேர்ட் பிளே. தமிழில் வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப 1001 படம் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போல்லாம் எப்படி இவங்க இதெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் தான். ஏதோ ஒரு பஞ்ச் ஆஃப் தியரிஸ் இருக்குது, ஒரு பஞ்ச் ஆஃப் புக்ஸ் இருக்குது, அது ஒவ்வொருத்தையும் ஒரு விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறது தான். ஸோ எனிவே கமிங் பேக் டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை சூரபத்மனுக்கு வந்து சமகாண்டு, என்ன சின்ன பசங்களாம் நம்ம கூட சண்டைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு மொத்த படையோட சூரபத்மன் இறங்குறாங்க. இறங்குறப்ப வந்து இந்த ஒரு பர்சன் மட்டும், சிங்கமுகன் அப்படிங்கிறவங்க வந்து சொல்கிறாங்க இந்த போர் வேணாம். ஏன்னா அவங்க சின்ன பசங்க, நம்ம பெரிய ஆட்கள், நம்மளுக்கு வந்து அவங்க இக்னோர் பண்ணிட்டு போகிறது ஈஸி. அவங்க சொன்னாங்க வம்பிழுத்தாங்க, நம்ம இந்த சண்டைக்கு போகவே வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இருந்தாலும் சூரபத்மன் இருந்துக்கிட்டே எப்போ பார்த்தா லாஜிக் பேசிகிட்டு இருக்க, இறங்கியாச்சு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபைட்டுக்கு போகிறாங்க. போன இடத்துல கொஞ்ச நாளே எதிர்பார்க்காத விதமாக தரகாசுரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்க, இவங்க வந்து சூரபத்மனோட ரொம்ப க்ளோஸான ஒரு பர்டிகுலர் பர்சன். நான் சொன்னேன் 3 பேர் ஆட்சி செய்வாங்கன்னு, அதில் செகண்ட் இன் கமாண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தரகாசுரன் தான். தரகாசுரனை முருகனோட கேம்ப் வந்து அடித்து கொண்டுடுறாங்க. எதிர்பார்க்கவே முடியலை, ஓகேவா. எல்லாருமே வந்து ஷாக் ஆகிடுறாங்க, என்னடா சின்ன பசங்க நினச்சா தரகாசுரனே துவம்சம் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே இப்போ மறுபடியும் சிங்கமுகன் வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா சூரபத்மன் கிட்ட, வேணாம் விட்டுறலாம், இவங்களை இதுக்கு மேலே நம்ம பகச்சிக்க வேணாம். அந்த முருகன்கிறவங்க வந்து ஏதோ சின்ன பையன் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், பட் ஹி சீம்ஸ் டு பி ஸ்மார்ட்டர். ஸோ அதனால் வந்து நம்ம இதை ரொம்ப சீரியஸான ஒரு போராக கொண்டு போக வேணாம், இக்னோர் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சூரபத்மனுக்கு வந்து இட்ஸ் ஈகோ ஹிட், இட்ஸ் அ பர்சனல் லாஸ், இல்லை நம்ம கண்டிப்பாக சண்டைக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளோவோட இறங்குறாங்க. முருகனுக்கான பக்கம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களோட படை நிறைய இருக்குது. மக்களுக்கே அன்கம்ஃபர்டபுளான கவர்மெண்ட் தானே. ஸோ மக்களே வந்து நிறைய இடத்துல ரிவால்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் படை ஒன்றா சேருது முருகன் அவர்களோட. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து முருகன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த போரை வந்து ஜெயிக்கிறாங்க. எல்லோரும் சிங்கமுகன் இறந்து போகிறாங்க, சூரபத்மன் கடைசியில் பாக்கி இருக்காங்க. அப்போ சூரபத்மன் வந்து கடைசியில் போய் தஞ்சம் போகிறது, எங்கே போர் களத்தில் வந்து தப்பிச்சு ஓடுறப்போ ஒரு மரத்துக்குள்ளே போய் அவங்க ஒழிஞ்சுக்கிட்டாங்க. அது ஒரு மாமரமாக, ஸோ மரத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிட்டாங்களாம். அப்போது வந்து முருகன் கடைசியில் வேல் இருக்கும்ல, அதை வந்து அவங்களோட அம்மா கொடுத்த வேல். ஸோ அவங்களோட பார்வதி இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் வேல் கொடுத்தாங்களாம். அது கொடுத்த நாள் தான் வந்து தைப்பூசமாக. ஸோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் இருக்குது, மக்களுக்கு இருக்குது. அதை வந்து அடித்து நகர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போகிறதுக்கு இந்த ஆயுதத்தை எடுத்துகிட்டு போனால் அவங்க அம்மா கொடுக்குறாங்க. இது எவ்வளோ ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்குது, மோட்டிவேஷன் ஜோனில் இருக்குல்ல. அந்த வேல் கொடுத்த நாள் தான் வந்து இந்த தைப்பூசம்னு சொல்லி தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வேல் அது பிறந்த நாள் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அது கார்த்திகை, அது வேறு செலிப்ரேஷன், விளக்கெல்லாம் ஏற்றுவாங்கல்ல, அது வேறு. ஸோ இந்த வேல் கொடுத்த நாள் தான் தைப்பூசம், விக்ட்ரி ஆஃப் குட் அகேன்ஸ்ட் ஈவில், செல்ஃப் மோட்டிவேஷன், நான் வந்து எனக்கு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் அடித்து தூக்குவேன், அந்த ஜோன். ஸோ முருகன் வந்து அந்த வேலை வச்சுக்கிட்டு ஃபைனலி அந்த மரத்துக்குள்ளே ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இங்கேருந்து வேலை விட்டு அந்த மரத்தை 2ஆக பிளவுபட்டு அதில் இருக்கிற சூரபத்மனை சாகடிக்கிறாங்க. அண்ட் அதோட வந்து விக்ட்ரி ஆஃப் குட் வர்சஸ் ஈவில், அதில் வந்து மரத்துலேயே வந்து ஒரு சேவல் இருந்துச்சு, அந்த மரத்துலேயே ஒரு மயில் இருந்துச்சு. அது ரெண்டுமே வந்து, அதாவது மனிதர்கள் மட்டும் இல்லை, அந்த அனிமல்ஸ் கூட வந்து கடைசியில் சூரபத்மனை ஒரு ரொம்ப பேடான ஒரு ரூலரை வந்து அழிச்சதுக்கு முருகன் கூட வந்து சேர்ந்துட்டாங்க. அதுதான் அந்த சேவல் கொடி அண்ட் மயில் வாகனம் எப்போவுமே கூட இருக்கிறது அப்படின்னு வந்து ஒரு கதை சொல்லி முடியுது. ஸோ இதுதான் வந்து முருகனோட லேட்டர் பீரியட் ஆஃப் த ஸ்டோரி. அந்த மொத்தமாக இந்த சூரசம்ஹாரம்ங்கிறது தான். இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் கிளை கதைகள் நிறைய இருக்குது. ஸோ முருகன் வந்து அந்த காவடி தூக்குறது இருக்குல்ல, அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா இடுமன் அப்படிங்கிறவங்க வந்து முருகனோட ஒரு நல்ல ஃப்ரெண்டு. ஸோ இடுமன் வந்து முருகன் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ இடுமன் வந்து ஒரு காவடி தூக்கிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நாளுக்கு. ஸோ அவங்க என்ன ரெக்வஸ்ட் வைக்கிறாங்கன்னா, என்னோட நண்பன் முருகன், நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், என்னைய மாதிரி உன்னை நிறைய பேர் பார்க்க வர போகிறாங்க இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், இந்த இந்திய நாட்டில், தமிழகமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் வர போகிறாங்க. உன்னை மலை ஏறி, இந்த பழனி மலை ஏறி வந்து பார்க்குறப்போ, இல்லை எந்த மலைனாலும் ஏறி வந்து பார்க்குறப்போ அந்த காவடியை தூக்கிட்டு வராங்கல்ல, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும்.
அந்த வெயிட்டாக காவடியை தூக்கிட்டு வரவனுக்கு என்னானாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நீ பூர்த்தி செய்வேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணித்தான்னு சொல்லிட்டு இடும்பன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்து முருகன் கிட்ட கேட்டதுக்கு முருகன் வந்து சரி உனக்காக நான் இதை பண்ணுறேன்னு சொன்னோன்னா அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களோட நம்பிக்கை என்னன்னால் காவடியை தூக்கிட்டு போய் நம்ம வேண்டுதலை வச்சுருந்தோம்னா அங்கே முருகன் வந்து அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை. மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் இங்கேருந்து நிறைய பேர் வந்து அங்கே வேலை பார்க்க போயிருந்தாங்க. அவங்க வந்து 18th செஞ்சுரியிலேயே இங்கே வந்து அப்போ ஃபேமஸாக இருந்திருக்கிறது தைப்பூசமாக இருந்திருக்கணும், முருகனோட ஃபெஸ்டிவல். காலப்போக்கில் அது மாறி இருக்கலாம், பட் 18th செஞ்சுரியில் அதை தான் இருந்திருக்கணுங்கிறது என்னோட ஒரு அனுமானம். ஏன்னா அங்கே வந்து இப்போ மிகப்பெரிய ஃபெஸ்டிவலாக தைப்பூசத்தை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து 18th செஞ்சுரியிலே மலேசியாவில் கடரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மலையில் தான் வந்து முருகன் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே மலேசியாவில் எந்த மலை இருக்குதுன்னு பார்த்து வாட்டர் ஃபால் கிட்ட வேலை வச்சு கும்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி 10 மலை இருக்குது. அந்த மாதிரி மிகப்பெரிய மலேசியாவில் இந்த இடம் வந்துருச்சு. இங்கே மலேசியா மட்டும் இல்லை, ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து நீங்கள் ஃபிஜி, சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ், இந்த மாதிரி நிறைய இடம் சொல்லலாம். எங்கெங்கே தமிழர்கள் வந்து லேபரர்ஸாக போனாங்களோ, எங்கெங்கே தமிழர்கள் வந்து பிஸ்னஸ் பண்ண போனாங்களோ, சைனாவில் முருகன் கோவில் இருக்குது. எந்த ஊருக்கு போனாலும் அதெல்லாம் மோஸ்ட்டாக 18th செஞ்சுரி, அதாவது ஒரு லாஸ்ட் 500 இயர்ஸில் எப்பப்போ மைக்ரேட் ஆனாங்களோ, எஸ்பெஷலி 500 இயர்ஸ்க்கு முன்னாடிலேருந்து 300 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும், 15th செஞ்சுரிலேருந்து 18th செஞ்சுரி வரைக்கும் மைக்ரேட் ஆன தமிழர்கள் தான் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே யாரை கும்பிடுறாங்களோ இல்லையோ அவங்க கன்வெர்ட் ஆகவே கூட போயிருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம். ஆனால் என்னன்னாலும் அந்த முருகனோட ரிலேஷன்ஷிப்பை மட்டும் அவங்க விடவே இல்லை. அவங்க எங்கே போனாலும் முருகனுக்குன்னு ஒரு கோவில் வச்சுக்கிட்டு தைப்பூசத்தை அவங்க கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது வந்து மோர் தேன் ரிலிஜன்கிறத தாண்டி இன்றைக்கி வந்து அது ஒரு கல்ச்சுரல் விஷயமா இருக்குது. அது தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து பார்க்குறப்போ அது ரிலீஜியஸ் விஷயமா தெரியலாம், பட் அதை தாண்டி ஒரு குளோபல் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்குறப்போ அது தமிழர்களுக்கான ஒரு அடையாளமாக போகுது. அண்ட் முருகனை வந்து இன்னும் மோர் பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியாவில் பெருசாக கும்பிடவே மாட்டாங்க. தட் மேக்ஸ் முருகன் மோர் ஆஃப் அ சவுத் இந்தியன் காட். நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா கதையிலையும் பார்த்தீங்கன்னா முருகன் வந்து பெருசாக ஃபோக்கஸே கிடையாது. விநாயகர், சிவன், பார்வதிங்கிறதோட முடிஞ்சிடும். இங்கே தான் நம்ம முருகன் மேலே வந்து ஃபுல் ஃபோக்கஸ் வச்சுருப்போம். ஸோ தமிழ் கடவுள்னு சொல்கிறதுலேருந்து இங்கே இருக்கிற முப்பாட்டன்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அங்கே போய் முடியுது. ஸோ இதுதான் முருகனோட நம்ம நிறைய பேருக்கு தெரியாத போர்ஷன். அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்களை வந்து சொல்லித்தராங்க. மக்களுக்கு வந்து ஒரு டீச்சராக அவங்க நிறைய இடத்துல இருந்திருக்காங்க. முருகன் வந்து கைட் பண்ணியிருக்காங்க, மென்டாராக இருந்திருக்காங்க. அந்த மாதிரிலாம் நிறைய கதைகள், கிளை கதைகள் நிறைய இருக்குது. பட் அது ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டு இருக்குது. பட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திணைகளை பற்றி வாசிக்க முடிஞ்சிச்சு. இதெல்லாம் வாசிக்கிறப்போ தமிழ்நாட்டில் யாரெல்லாம் கும்பிட்டுருக்காங்க பல செஞ்சுரிஸ்க்கு முன்னாடின்னு தேடுறப்போ, இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்குற சாமி யாரையுமே அவங்க அந்த காலகட்டத்தில் பெருசாக கும்பிட்டதில்லை, ஒரு அட்லீஸ்ட் அந்த ஃபார்மில் கும்பிட்டதில்லை. மேஜராக வந்து இந்திரன் வந்து ஒரு பெரிய கடவுளாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி இந்திரனுக்கு எங்கே கோவில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியல. முருகன் மட்டும்தான் வந்து இன்னமும் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. பட் முருகனை இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயோனுக்கு நம்ம இன்னும் பெருசாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. விஷ்ணு உள்ளே கொண்டு வந்தாச்சு. அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை நம்ம சாமி கும்பிட்றது கிடையாது. வருண பகவான் நம்ம கும்பிடுறது கிடையாது. அப்புறம் வந்து நெருப்புக்கு நம்ம பெருசாக கும்பிடுறது கிடையாது, கரெக்டாக. ஸோ அக்னி. ஸோ இது எதையுமே விட்டுட்டு கடைசியில் இன்னமும் சர்வைவ் ஆகி நம்ம வந்து பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு சாமி அந்த முந்தைய தமிழகத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா அது முருகன் மட்டும்தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இமோஷ்னலான விஷயமாகி நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கு வெளியில் இருக்கிறவங்க, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறவங்கள விட வெளியில் இருக்கிறவங்க தைப்பூசத்தை ரொம்ப பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த ட்ராவல் வ்ளாகர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களோட வீடியோஸ்லாம் தமிழ்நாட்டிலேருந்து போகிறவங்களோட வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அங்கே ஒரு தமிழ் கம்யூனிட்டி இருந்துச்சுன்னா அங்கே கண்டிப்பாக ஒரு முருகன் கோவில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கவே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ எனவே அதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும். சரி, மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வாரம் ஃபுல்லாக ராமர், அயோத்தி, மசூதி, பாபரி மஸ்ஜித், முருகன்னு சொல்லி ஒரு மாதிரி சாமி சம்மந்தமாகவே போயிட்டுருக்குது. மாறும்னு நினைக்கிறேன், பார்ப்போம் எப்படி மாறுதுன்னா. பட் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக என்ன ஃபாலோ பண்ணணும்னு வச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவினாலும் மதன் கௌரி சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.